ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூ போகிறேன். 5வது இன்டர்வியூ ஏற்கனவே லைவில் சொல்லியிருந்தேன். போயிட்டு ஃபைலை கொடுத்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரேன். எல்லாம் ரெடியாக இருக்குது. பாய். போகும்போது ட்ரைசைக்கிளில் தான் போகிறோம். ஒரு ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸு இருக்காப்புல நம்மளுக்கு. அவர் தான் நீ போகிற இடத்துல தான் இருக்குது, என் வேலை பார்க்குற இடம், 2 பேர் சேர்ந்தே போகலாம் வான்னு சொன்னாப்புல. அவருக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குளிச்சுக்கிருக்காப்புல. வந்தோடனே கிளம்ப வேண்டியதான். பாய். வெற்றிகரமாக வந்தாச்சு. டீ குடிச்சிட்டு 10 மணிக்கு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு போக வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இன்னும் ட்ரைசைக்கிளில் வந்திருக்கேன். செம்மையாக இருக்குது. 1000 கிராம்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். 1000 கிராம்ஸ் தான் நம்ம ஊருக்கு 25,000 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 25-24 வரும் சம்திங். பிளேஸ் நல்லா இருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் கையில் வச்சு தான் மறைச்சு போயிட்டு இருக்கு. துபாயில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இப்படி இருக்கும். எல்லா ஊர்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம். எமிரேட்ஸ் ஹவுசிங் போர்ட் 2ல் இருக்கோமா. இப்படியே வந்து நம்ம இங்கே போகணும். அல்குபைபா லேபர் கேம்ப். ஓகேவா? அது கீழே என்ன பஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, தெரியுதா உங்களுக்கு? 13ஆம் நம்பரு. இது கீழே எந்த டேட்டுக்கு எந்த பஸ் வரும் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி தகுந்து நம்ம பார்த்து போயிடலாம். யார்ட்டையும் கேட்கணும்னு தேவையில்லை. தனியாக வந்தாலே ஈஸியாக போயிடலாம். நண்பா, நீ போன இன்டர்வியூ ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ரெஸ்யூம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு, பாஸ்போர்ட் காப்பிலாம் வாங்கி வச்சுட்டு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நான் இப்போ கிளம்பிட்டேன் அபுகுபைரில் இருந்து. இப்போ என் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். இந்த பஸ்லையுமே கார்டு வச்சா தான் போக முடியும். நான் மெட்ரோவில் காமிச்சிருப்பேன்ல கார்டு, அதை வந்து இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்குல்ல, இங்கே வைக்கணும். எதுவுமே டிக்கெட்டு கிடையாது. கார்டு வச்சா நம்ம மாட்டில் எங்கே வேணாலும் நம்ம தேவையான இடத்துக்கு போகலாம். அதுவும் 10 ரூபாய்க்கு குறைய இருந்துச்சுன்னா நாட் அலோடு பஸ்ஸில். 10 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பஸ்லேயும் போக முடியும். ஓகேவா? பார்த்து சேஃபாக வாங்க.